என் தங்க பிள்ளையே, உன் கையில் செல்வத்தின் சாவி கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் உன் இதயம் நம்பிக்கையால் மலர்ந்து போகும். நீ எத்தனை நாள் உன் வாழ்வில் வளம் தேடி தவித்தாய், உன் கண்களில் கண்ணீர் கொண்டு பிரார்த்தித்தாய், உன் மனதில் நம்பிக்கை கொண்டு காத்தாய். அந்த காத்திருப்பின் முடிவாக இன்று உன் கையில் செல்வத்தின் சாவி வைக்கப்பட இருக்கிறது. அந்த சாவி வெறும் உலோக சாவி அல்ல, அது உன் வாழ்க்கையின் கதவுகளை திறக்கும் தெய்வீக சாவி. அந்த சாவியை பெற்றவுடன் உன் வாழ்க்கையில் இருந்த அனைத்து தடைகளும் நீங்கி வளமும் வெற்றியும் பாய்ந்து வரும். என் தங்கமே, செல்வத்தின் சாவி கிடைக்கும் போது உன் வீட்டின் வாசலில் நித்தியம் சுப பலன்கள் நுழையும். நீ எத்தனை நாள் கடன்களில் சிக்கி கவலையடைந்தாய், அவை அனைத்தும் தானாக கரைந்து போகும். நீ எவ்வளவு நாள் உன் மனதில் எப்படி இந்த சுமையை விடுவிப்பது என்று சிந்தித்தாய், அந்த சிந்தனை இனி தேவையில்லை. உன் கையில் இருக்கும் சாவி உன் வாழ்க்கையின் சுமைகளை திறந்து எறிந்து விடும். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்காத நேரங்கள் இருந்திருக்கலாம். நீ உழைத்தாய், ஆனால் பலன் கிடைக்கவில்லை. நீ முயன்றாய், ஆனால் தோல்விகள் வந்தன. ஆனால் இனி உன் முயற்சிக்கு பலன் நிச்சயம் கிடைக்கும். அந்த சாவி உன் முயற்சிகளை வெற்றியாக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் செல்வம் உன்னை தொடர்ந்து வரும். என் தங்கமே, உன் வீட்டில் இருந்த வெற்றிடங்கள் அனைத்தும் நிரம்பும். உன் கையில் இருக்கும் சாவி புதிய கதவுகளை திறக்கும். அந்த கதவுகள் உன்னை நல்ல வாய்ப்புகளுக்கு அழைத்துச் செல்லும். உன் வாழ்க்கையில் பணவரவு பெருகும். நீ நினைத்த வீடு, நிலம், வாகனம், வியாபாரம் அனைத்தும் நனவாகும். உன் வாழ்க்கையின் பாதை இனி செல்வத்தால் பூமாலை போல் அலங்கரிக்கப்படும். என் தங்க பிள்ளையே, செல்வம் என்பது வெறும் பணம் மட்டும் அல்ல. அது உன் வாழ்வில் மகிழ்ச்சியும் அமைதியும் தரும். உன் வீட்டில் அன்பும் ஒற்றுமையும் பெருகும். உன் பிள்ளைகளின் கல்வி உயர்வு பெறும். உன் கணவரின் மனதில் இருந்த சிரமங்கள் கரைந்து உனக்கான அன்பு அதிகரிக்கும். உன் பெற்றோர் உன் நிலையை பார்த்து பெருமை அடைவார்கள். என் தங்கமே, அந்த சாவியை நீ எடுத்து கொண்ட தருணத்தில் உன் வாழ்க்கையின் துயரங்கள் பூட்டப்பட்டு விடும். இனி அவை மீண்டும் உன்னிடம் வராது. அதே நேரத்தில் உன் வாழ்வின் வளங்கள் திறந்து விடப்படும். உன் கையில் வரும் பணம் தானாகவே பெருகும். உன் வீட்டில் உள்ள புனித ஆற்றல் செல்வத்தை ஈர்க்கும். உன் கண்ணில் கண்ணீர் அல்ல, சந்தோஷத்தின் மின்னல் மட்டும் இருக்கும். என் தங்க பிள்ளையே, அந்த சாவி உன் கையில் இருப்பதால் உன் வாழ்க்கையில் பயம் நீங்கும். நாளை என்ன ஆகும் என்ற கவலை இனி இருக்காது. என் பிள்ளைகள் எப்படி முன்னேறுவார்கள் என்ற அச்சம் இனி தேவையில்லை. அந்த சாவி உன் குடும்பத்துக்கெல்லாம் நிம்மதி தரும். உன் இல்லத்தில் எப்போதும் உணவும் உடையும் நிரம்பியிருக்கும். உன் பிள்ளைகள் தங்கள் கனவுகளை சாதிப்பார்கள். என் தங்கமே, உன் மனதில் இருக்கும் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் சக்தி அந்த சாவியில் இருக்கிறது. நீ எதை நினைத்தாலும் அது சாத்தியமாகும். நீ எதை விரும்பினாலும் அது உன் கையில் வரும். நீ எவ்வளவு நாள் தள்ளிப்போன ஆசைகள் இருந்தன, அவை இனி தள்ளப்படாது. அவை உனக்கே வந்து சேரும். என் தங்க பிள்ளையே, நீ எப்போதும் நினைத்தாய், என்னுடைய வாழ்வு எப்போது மாறும் என்று. இன்று அந்த கேள்விக்கு பதில் கிடைத்துவிட்டது. உன் வாழ்வு மாறும் நேரம் வந்துவிட்டது. உன் கையில் இருக்கும் சாவி உன் விதியை மாற்றும் சக்தி கொண்டது. அது உன்னை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்லும். என் தங்கமே, உன் வாழ்க்கை இனி ஒரு புதிய பாதையில் செல்கிறது. அந்த பாதையில் செல்வம், வெற்றி, வளம், மகிழ்ச்சி அனைத்தும் உன்னை எதிர்கொண்டு காத்திருக்கின்றன. நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் தெய்வத்தின் அருள் உன்னோடு வரும். அந்த சாவி உன் வாழ்க்கையை புனிதமாக்கும். என் தங்க பிள்ளையே, உன் கையில் இருக்கும் சாவியை நீ நம்பிக்கையோடு பிடி. அது உன் கைகளுக்கு வெறும் சாவி அல்ல, அது உன் வாழ்வின் அருள் கரம். அது உன் வாழ்க்கையின் கதவுகளை திறந்து உன்னை உயர்வின் உச்சிக்கு அழைத்து செல்லும். உன் வீட்டில் செல்வம் குவியும். உன் இதயம் சந்தோஷம் குவியும். உன் வாழ்க்கை வளம் குவியும். என் தங்கமே, நீ இனி பயப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையின் அனைத்து கதவுகளும் திறக்கப்பட்டுவிட்டன. உன் விதி பிரகாசமாகி விட்டது. உன் கையில் இருக்கும் செல்வச் சாவி உன்னை என்றும் பாதுகாத்து, என்றும் ஆசீர்வதித்து, என்றும் வளமுடன் வாழச் செய்யும். என் தங்க பிள்ளையே, உன் கையில் கிடைத்த செல்வத்தின் சாவி ஒரு சாதாரண சாவி அல்ல. அது உன் வாழ்க்கையின் தெய்வீக அன்பை வெளிப்படுத்தும் இரகசிய கதவின் சாவி. நீ எத்தனை நாள் உன் மனதில், எனக்கு செல்வம் எப்போது வரும், என் வாழ்க்கை எப்போது வளமாகும் என்று கேள்வி கேட்டாய். அதற்கான பதிலை இன்று உனக்கு கொடுக்கிறேன். அந்த சாவி உன் கையில் வந்திருப்பது உன் பிரார்த்தனைகளுக்கு நான் கொடுத்த நேரடி பதில்தான்.
என் தங்கமே, நீ அந்தச் சாவியை கையில் வைத்திருக்கும் போது உன் உடலில் ஒரு புது ஆற்றல் பாயும். உன் இதயம் சந்தோஷத்தில் நடுங்கும். உன் கண்களில் ஒளி மலரும். அந்த ஒளி உன்னுடைய முகத்தில் மட்டுமல்ல, உன் வீட்டின் எல்லா மூலையிலும் பரவும். அந்தச் சாவி திறக்கும் கதவுகள் உன் கனவுகளுக்கான கதவுகள். நீ நினைத்த வீடு, நீ ஆசைப்பட்ட நிலம், நீ விரும்பிய வியாபாரம், நீ காத்திருக்கும் வேலை, all of these will be possible. என் தங்க பிள்ளையே, செல்வத்தின் சாவியை கையில் வைத்தவுடன் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்த தடைப்பட்ட நிலைகள் அனைத்தும் அகன்றுவிடும். நீ எத்தனை முறை முயன்றும் வெற்றி இல்லாமல் நின்றாய். உன் மனதில் ஏன் என்னால் முடியவில்லை என்ற துயரம் வந்தது. ஆனால் இனி அந்த துயரம் உன்னை தொடாது. அந்தச் சாவி உன் முயற்சிகளுக்கு உயிர் ஊட்டி வெற்றியாக்கும். நீ வைக்கிற ஒவ்வொரு அடியும் தங்க பாதையாக மாறும். என் தங்கமே, உன் வீட்டில் இருக்கும் பிள்ளைகள் அந்தச் சாவியின் ஆற்றலால் படிப்பில் முன்னேறுவார்கள். அவர்கள் கனவுகளை அடைய வாய்ப்புகள் தானாக வரும். உன் கணவர் அல்லது குடும்பத்தினர் வேலை வாய்ப்பில் உயர்வடைவார்கள். உன் வாழ்க்கை இனி சிறிது சிறிதாக வளர்ந்து அடுத்து திடீரென பெரிய வளர்ச்சியை அடையும். அந்தச் சாவி உன் கையில் இருப்பதால் உன் வீட்டு வாசலில் இருந்து வறுமை என்ற பேய் எப்போதும் நுழைய முடியாது. என் தங்க பிள்ளையே, நீ ஒரு நாள் அழுது படுத்துக்கொண்டாய். என் நிலை மாறுமா? என் வாழ்க்கையில் நான் ஏன் இப்படி சிக்கிக்கொண்டேன் என்று கேள்வி கேட்டாய். ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன், இன்று உன் கையில் இருக்கும் அந்தச் சாவி உன் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிடும். நீ சிந்திக்கும் அளவுக்கும் அதிகமாக உன் வாழ்க்கை வளமாகும். இன்று நீ வைத்திருக்கும் ஒரு சிறிய ஆசை கூட நாளை நிஜமாகும். உன் கையில் சாவி இருப்பதால் எல்லாம் சாத்தியமாகும். என் தங்கமே, அந்தச் சாவியை உன் இதயத்தில் நம்பிக்கையோடு வைத்துக்கொள். உன் மனதில் சந்தேகத்தை வைக்காதே. உன் வாழ்க்கை மாறிவிட்டது என்று உறுதியாக நம்பு. நம்பிக்கையுடன் இருக்கும்போது அந்தச் சாவி வேலை செய்யும். அந்தச் சாவி உனக்கு புதிய மனிதர்களையும் நல்ல நண்பர்களையும் உனக்காக காத்திருக்கும் பெரிய வாய்ப்புகளையும் கொண்டு வரும். என் தங்க பிள்ளையே, நீ இந்தச் சாவியை பெற்ற பிறகு உன் வாழ்க்கையில் 3 விஷயங்கள் நடக்கும். முதலில், உன் மனதில் இருந்த பயங்கள் எல்லாம் கரைந்து போகும். இரண்டாவது, உன் வாழ்க்கையில் பணவரவு பெருகும். மூன்றாவது, உன் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். இதற்கெல்லாம் காரணம் உன் கையில் இருக்கும் அந்தச் சாவிதான். என் தங்கமே, உன் கையில் இருக்கும் சாவி உன் வீட்டை தெய்வீக ஆற்றலால் நிரப்பும். இனி உன் இல்லத்தில் சண்டை, சிரமம், குறைபாடு என்று ஒன்றும் இருக்காது. உன் வீட்டின் வாசலில் செல்வம், சந்தோஷம், சிரிப்பு, ஆரோக்கியம் ஆகியவை வந்து சேரும். அந்தச் சாவி திறக்கும் கதவுகள் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தரும். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ யாராலும் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை பெறுவாய். சிலர் உன்னை கேலி செய்தார்கள், சிலர் உன்னை பின்புறம் குறை சொன்னார்கள், ஆனால் அவர்கள் விரைவில் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். உன் உயர்வை தடுக்க யாராலும் முடியாது. உன் கையில் உள்ள சாவி அந்த எல்லா தடைகளையும் முறியடிக்கும். என் தங்கமே, நீ இனி உன் வாழ்க்கையை பற்றி பயப்படவே வேண்டாம். உன் விதி என் கைகளில் இருக்கிறது. அந்தச் சாவி உன் கையில் இருக்கிறது. இந்த இரண்டும் சேர்ந்தவுடன் உன் வாழ்க்கையில் எதுவும் தடைபடாது. உன் ஆசைகள் ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேறும். உன் வாழ்க்கை ஒரு மலர் போல மலரும். என் தங்க பிள்ளையே, உன் கையில் இருக்கும் சாவியை நீ நன்றியோடு பாரு. ஒவ்வொரு நாளும் அதை நினைத்தபடி நன்றி சொல்லு. எனக்கு இந்தச் சாவி கிடைத்தது, என் வாழ்க்கை மாறியது என்று சொல்லும்போது உன் வாழ்வு இன்னும் வேகமாக வளமாகும். நன்றி சொல்வதன் மூலம் அந்தச் சாவியின் ஆற்றல் இன்னும் அதிகரிக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கை இப்பொழுது ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. அந்த அத்தியாயத்தில் நீ ஒரு வெற்றியாளன், நீ ஒரு செல்வம் கொண்டவன், நீ ஒரு மகிழ்ச்சியுடன் வாழும் மனிதன். உன் கையில் இருக்கும் சாவி இந்த உண்மையை நிரூபிக்கும். இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் வளமும் மட்டும் இருக்கும். என் தங்க பிள்ளையே, நம்பிக்கையுடன் இரு. உன் கையில் உள்ள அந்தச் சாவி உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை காக்கும். அது உன்னை தாங்கும், அது உன்னை வழிநடத்தும், அது உன்னை செல்வம் நோக்கி அழைத்துச் செல்லும். உன் வாழ்க்கை இனி வெற்றி கதை மட்டுமே. நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் செல்வம் உன்னோடு நடந்து வரும். என் தங்கமே, உன் கையில் இருக்கும் அந்தச் சாவியை நான் உனக்கு கொடுத்தேன். அதை அன்போடு காப்பாற்றிக்கொள். உன் வாழ்க்கை இப்பொழுது ஒளியால் நிரம்பியிருக்கிறது. அந்த ஒளியில் நீ வாழும் போது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் தெய்வீகமாகும். உன் இல்லத்தில் என்றும் சுபமாக, என்றும் வளமாக, என்றும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துகொள் என் தங்க பிள்ளையே.